ஆப்கி அதாலத்தில் ஜாவேத் அக்தர் மீது உள்ள குற்றச்சாட்டு. அவருடைய அணுகுமுறை மக்களை கவரும் வண்ணம் உள்ளது. ஜாவேத் சார், ஒரு வகையில பாத்தீங்கன்னா சாஹிர் லுத்யான்வி சார் எழுதினாரு, ஷைலேந்தர் எழுதினாரு. மீனிங்ஃபுல்லா இருந்தது, புரியுற மாதிரி ஈஸியா இருந்துச்சு. ஆனா நீங்க 1 2 3 4ன்னு எழுதுனீங்க. ஆமா, சொல்லுங்க. அதுக்கு எந்த அர்த்தமும் இல்ல, கருத்தும் கண்டிப்பா இருக்கு. அந்த பாட்டை நீங்க இதுவரைக்கும் முழுசா கேட்கவே இல்ல. வேணும்னா நான் அதை இப்ப விளக்கி சொல்றேன். சரி, மக்களுக்காக கண்டிப்பா. நான் இதை ஒரு ஃபோக் ஸ்டைல்ல எழுதியிருக்கேன். ஒரு பொண்ணு இருக்கா, அவ பிரிஞ்சு இருக்கா, அவ தன்னோட காதலனுக்காக காத்திருக்கா. இப்ப நான் அந்த 3 பல்லவியும் குயிக்கா சொல்லிடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 13 करूं दिन गिन गिन के इंतजार, आजा पिया आई बहार। 14 को तेरा संदेशा आया, 15 को आऊंगा ये कहलाया। 14 को आया न 15 को तू, तड़पा के मुझको तूने क्या पाया। 16 को भी 16 किए थे सिंगार, आजा पिया आई बहार। 17 को समझी, இன்னும் 2 கிளாப்ஸ் பாக்கி இருக்கு. 17 को समझी संग छूट गया, 18 को दिल टूट गया। रो रो गुजारा मैंने सारा 19, 20 को दिल के टुकड़े हुए 20, फिर भी नहीं दिल से गया तेरा प्यार, आजा पिया आई बहार। 21 बीती 22 गई, 24 गुजरी 25 गई, 25 26 ने मारा मुझे, बिरहा की चक्की में मैं पिस गई। दिन बस महीने के हैं और 4, आजा पिया आई बहार। இந்த பாட்டு மீனிங்லெஸ்ஸா இருக்கா? இப்போ உங்க சண்டை என்கிட்ட இல்ல, இவங்க கிட்டதான். இப்ப எழுதுற பாடல்களை பத்தி சொல்லணும்னா சொல்லுங்க. அதுவும் மக்கள் இடத்துல பாப்புலாரிட்டிக்காக தான் எழுதுறாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? ஆனா அது பாப்புலர் ஆகிறது இல்ல. அதுதான் வருத்தமான விஷயம். உண்மை என்னன்னா, என் வாழ்க்கையில நான் பல வருஷமா ஸ்கிரிப்ட் எழுதுறேன், பாடல்கள் எழுதுறேன். ஒரு வரி கூட அசிங்கமா இருக்குன்னு உங்களால சொல்ல முடியாது. நான் எழுதுனதில்ல, வல்கர்னு சொல்ல முடியாது. நான் எழுதுற பாடல்கள் அந்த நேரத்துக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு பொருந்துற மாதிரி தான் அமையற மாதிரி இருக்கும். நீங்க நம்புங்க ரஜித் சார், இந்த சிச்சுவேஷன் வல்கரா இருக்கும்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் அந்த படத்தை விட்டுருவேன். எனக்கு படத்தோட டைட்டில் பிடிக்கலனா கூட நான் ஏத்துக்க மாட்டேன். அதனாலதான் குச்சு குச்சு ஹோதாவே படத்தை விட்டுட்டீங்களா? நான் அந்த படமும் பண்ணல. அதுக்கப்புறம் நான் இந்த படத்தை விட்டுட்டேனேன்னு ஒரு தடவை வருத்தப்பட்டேன். ஆனா எனக்கு அந்த டைட்டில் பிடிக்கல. இன்னைக்கு நான் யோசிப்பேன் அதுல என்ன தப்பு இருந்ததுன்னு. இது உண்மை. வல்கர் இல்லாத படமா? ஆமா, ரொம்ப நல்ல படம். இப்ப நான் அவங்க படத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன், கல்ஹோனாகோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்களோட அடுத்த படமும் பண்ண போறேன். ஆனா ஒரு நல்ல படம் கைவிட்டு போயிருச்சு. இருந்தாலும் எனக்கு அந்த டைட்டில் மட்டும் பிடிக்காம இருந்தது. என்னது குச்சு குச்சு ஹோத்தா என்ன, அதனால அந்த படத்தை விட்டுட்டேன். நான் ரொம்ப கேர்ஃபுல்லா வேலை பார்ப்பேன். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் பல படங்களை விட்டுட்டேன். ஆனா அதை பத்தி கவலைப்படல. ஆனா குச் குச் ஹோத்தாவை நினைச்சு வருத்தப்படுவேன் எப்பயும். ஏன்னா அதை நான் பார்க்கும்போது ரொம்ப நல்ல படமா இருந்தது. மத்த படங்களை பத்தி கவலைப்படல, நிறைய நல்ல படங்களும் இருந்தது. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல பழைய பாடல்களை வச்சு பலவிதமான வீடியோஸ் பண்றாங்க. அது உங்களுக்கு வெக்கக்கேடான விஷயம். இதை நான் இங்க மட்டும் சொல்லல, நான் டிவில நிறைய டைம் பத்திரிகையில கூட சொல்லியிருக்கேன். இதுக்கு கண்டிப்பா தடை விதிக்கணும்னு. எப்படி நம்ம தாஜ்மஹால், அஜந்தா, எல்லோரா நம்ம நேஷனல் ஹெரிட்டேஜா இருக்கோ, அதே மாதிரி தான் லதா மங்கேஷ்கரோட பாடல்களும். முகமது ரஃபியோட பாடல்கள், எஸ்டி பர்மனோட பாடல்கள், அனில் பிஸ்வாஸோட பாடல்கள் நம்ம நேஷனல் ஹெரிட்டேஜ். அது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். நாளைக்கு யாராவது அஜந்தால டிஸ்கோ லைட்டு போடணும்னு சொன்னா, தாஜ்மஹால்ல டிஸ்கோ போடணும்னு சொன்னா எப்படி ஏத்துக்குவோம்? அதே மாதிரி தான் நம்ம பாடல்களை 40s 50sல உள்ள பாடல்களை இப்படி டிஸ்ட்ராக்ஷன் சேர்த்து ரேப் போடுறத, பீட்ஸ் ஆட் பண்றத, அதை வச்சு கேவலமா ரீல்ஸ் போடுறது, இந்த மாதிரி மியூசிக் கம்பெனிஸை கட்டுப்படுத்தணும். யாரு கட்டுப்படுத்துவாங்க சார்? அரசாங்கம். அதுக்குன்னு ஒரு சட்டத்தை விதிக்கணும். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இதுக்காக குரல் கொடுத்திருக்காங்களா? ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ் குரல் கொடுக்குறாங்களோ இல்லையோ, என்னோட அபிப்பிராயம் கேட்டீங்க, நான் சொன்னேன். இது என்னோட அபிப்பிராயம். நான் பல தடவையும் சொல்லியிருக்கேன், பழைய பாடல்களை இப்படி கேவலப்படுத்துறதுக்கு யாருக்குமே உரிமை இல்ல. ஆனா சட்டப்படி பாத்தீங்கன்னா காப்பிரைட்ல அவங்களுக்கு உரிமை இருக்கு. இருந்தா அதை உடனடியா மாத்தி ஆகணும். அது ரொம்ப தப்பு. இது ரொம்ப தப்பு. பாட்டை உருவாக்கணும்னா, அதாவது இந்த காப்பிரைட் உருவாக்கும் போது அதுல நிறைய விஷயங்கள் இல்லாம இருந்தது. இந்த மாதிரி தப்பு நடக்கும்போது சட்டத்துல மாற்றம் வரணும். இந்த பாடல்களுக்கு இசையமைச்சவங்களுக்கும் உங்களுக்கும் பழக்கம் இருக்கும்ல, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? என்ன பொறுத்த வரைக்கும் பொதுவா இசை உலகத்துல இருக்கிறவங்க, மியூசிக் டைரக்டர்ஸும் சரி, சாங் ரைட்டர்ஸ்க்கும் இது பிடிக்கவே இல்ல. லதா மங்கேஷ்கர், அப்புறம் நௌஷாத் சார், லதாஜிட்ட கேட்டு பாருங்க, இப்படி நடக்கிறத பார்த்து சந்தோஷப்படுவாங்களா என்ன? மேரா லால் துப்பட்டா மல்மல்கா, அவங்க பாடின பாட்டு எவ்வளவு சூப்பர் ஹிட் பாட்டு, எவ்வளவு அருமையா இருக்கும். இப்போ என்ன நிலைமைக்கு மாத்தி வச்சிருக்காங்க.
லதாஜியோட 75th பர்த்டேல நானும் இருந்தேன். அங்க ஒரு ஆள் ஸ்டேஜ்ல நின்னு தைரியமா அவங்க முன்னாடியே பாடியும் காமிக்கிறான், ரேப் ஸ்டைல்ல. அதுக்கப்புறம் நான் ஸ்டேஜ்ல போய் சொன்னேன், லதாஜிக்கு நான் 2 விஷயத்துக்கு வாழ்த்து சொல்லணும்னு. ஒன்னு அவங்க 75th பர்த்டேக்கு என்னோட வாழ்த்து, இன்னொன்னு அவங்க அந்த பாட்டை பாடினப்போ லால் துப்பட்டா மல்மல்கா அன்னைக்கு இந்த பாட்டு இப்படி மாறும்னு கனவுல கூட நீங்க நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்கன்னு சொன்னேன். உங்க கவிதைகள்ல ஒரு புதுமை இருக்கு, ஒரு தெளிவான விஷயம் இருக்கு, ஒரு தூய்மையான குழந்தை மனசு இருக்கு. ஆனா நீங்க சினிமா உலகத்துல இருக்கீங்க, அதே மாதிரி அரசியல் உலகத்திலயும் இருக்கீங்க. அப்படி இருந்தாலும் உங்களோட கவிதைகள்ல இன்னசென்ஸும் புதுமையும் எப்படி உங்களால கொண்டு வர முடியுது? இந்த கேள்வியை நான் வேற ஸ்டைல்ல கேக்குறேன். சொல்லுங்க. 60 வயசுல ம். இவ்வளவு இளமையான உணர்வுகளோட எப்படி எழுத முடியுது? அதாவது இதோட நேரடியான பதில் என்னன்னா, கவிதையோட உறவு தலைமுடி வெள்ளையாகிறதுல இல்ல, இதயம் கருப்பாகிறதுல தான் இருக்கு. இதயம் கருப்பா இருக்கிற வரைக்கும் கவிதைகள் எழுதிக்கிட்டே இருக்கலாம். இந்த இளமை உணர்வுகளை எப்பவாவது உங்க கவிதைகள்ல வெளிப்படுத்திருக்கீங்களா? நீங்க பாட்டெல்லாம் கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்பப்போ பாட்டெல்லாம் கேட்டு பாருங்க. உங்க கேள்வியில அதான் எனக்கு புரியுது. கடைசியா நீங்க என்ன பாட்டு கேட்டீங்க? இப்ப நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு கடைசியா எந்த பாட்டு பிடிச்சது? சொல்ல போனா யாரோடதா இருந்தாலும் நீங்க பரவாயில்ல. உங்களை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சிலதை கேட்டேன். அப்படியா? பாத்தீங்களா நீங்க ரிசர்ச் அதுக்கப்புறம் பண்ணதுல தான் எவ்வளவு பயன் இருக்குன்னு? உங்களோட நிறைய பாடல்களை கேட்க வேண்டியதா போச்சு. பாத்தீங்களா எவ்வளவு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு? ரீசெண்டா நான் கேட்டது ஏக் லடிக்கு தேக்கா தோ ஐசா லகா. அப்ப நீங்க எதை கேட்டு ஆச்சரியப்பட்டீங்க, பொண்ணையா இல்ல பார்த்ததையா? இந்த வயசுலயும் நீங்க இப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு தோணுச்சு. அது அந்த பொண்ணோட அழகுன்னு சொல்லுவேன், என்னோட தவறு இல்ல.